இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து விமென்ஸ் பெஸ்ட் சாய்ஸ். விமென்ஸ் பெஸ்ட் சாய்ஸ்ங்கிறதுக்கு முன்னாடி நம்ம பெண்கள்னா எப்படி, எல்லாரும் எப்படி இருப்போம் என்னங்கிறத பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம பெண்கள்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவோம்னா, எல்லா எல்லா வேலையுமே வந்து பெண்கள் தான் ஒரு வீட்ல பாக்குற மாதிரி இருக்கும். வேலைக்கு போறவங்கனாலும் சரி, வீட்ல இருக்கிறவங்கனாலும் சரி, எல்லா வேலையுமே வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம இழுத்து போட்டு செஞ்சுட்டு, வேலைக்கு போறவங்க வீட்டு வேலையும் முடிக்கணும், ஆபீஸ்க்கும் போய் அங்கேயும் வேலை பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு டைட் ஷெட்யூல்ல தான் நம்மளோட லைஃப் வந்து ஓடிட்டே இருக்கும். நம்ம வந்து பெண்கள் எப்பவுமே பொதுவா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வீட்ல உள்ள ஒவ்வொருத்தரையும் வந்து அவ்ளோ கேர் எடுத்து பாத்துக்கிறோம். யாருக்காவது உடம்பு முடியலைன்னா, அவங்களுக்கு சாப்பாட்டு விஷயத்துல சரி, எல்லாத்துலயுமே வந்து அவ்ளோ கேர் எடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணுங்கிறத அவ்ளோ கேர் எடுத்து பாத்துக்கிறோம். ஆனா என்ன பண்ண மாட்டோம், நமக்கு நம்மளே வந்து எந்த விதத்திலயுமே வந்து கேர் எடுத்துக்கிற மாட்டோம். ஈவன் சாப்பாடு கூட என்ன பண்ண மாட்டோம்னா, நமக்குன்னு தனியா தட்டுல போட்டு நம்ம சாப்பிட்ட நாட்கள்னு சொல்லி பார்த்தா, அது ரொம்ப கம்மியா இருக்கும். மேரேஜுக்கு முன்னாடி வேணா தனியா போட்டு சாப்பிட்டுருப்போமே தவிர, மேரேஜ் ஆகி குழந்தைங்க அந்த மாரி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்டின்னா, பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு வச்ச மீதி, ஹஸ்பண்ட் சாப்பிட்டு வச்ச மீதி, அதையே சாப்பிட்டுட்டு தான் என்ன பண்ணுவோம், அந்த மாரி நம்மளோட சாப்பாட்டு அதோட முடிஞ்சிரும். இந்த மாரி யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்க? பண்ணியிருக்கவங்களா ஹேண்ட் ரைஸ் பண்ணவே மாட்டேன் மேம். சாப்பிடுவேன். நான் எப்பவும் ஃபர்ஸ்ட்டா சாப்பிட்டுருவேன் மேம். அதனால எனக்கு அத பத்தி தெரியாதே. சரி. இப்போ மென்னு, விமன் 2 பேரையும் பார்த்துக்கிட்டா, ஜென்ஸ விட விமனுக்கு தான் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து என்ன ஆகும்னா, ரொம்ப அதிகமா வரும். அதாவது நம்மளோட மந்த்லி சைக்கிள் இஷ்யூ அதுலயும் வந்து நமக்கு நெறைய பிரச்சனைகள் வரும். பிசிக்கலாவும், சைக்காலஜிக்கலாவும் நமக்கு என்ன ஆகும்னா, லேடீஸ்க்கு வந்து நமக்கு நெறைய ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கும். சோ ஒரு பெண் வந்து எப்போ வந்து முழுமை அடையறா? யாருக்காவது தெரியுமா? அவ தாய்மை அடையும் போது. வெரி குட். தாய்மை அடையும்போது தான் என்னது ஒரு பெண் வந்து முழுமை அடையறா. சரி, அவ தாய்மை அடையணும் அப்டின்னா, அந்த பெண்ணுக்கு வந்து என்ன இருக்கணும் அப்டின்னா, ஒரு பெண் வந்து தாய்மை அடையறதுக்கு அவளுடைய மாதவிடாய் காலங்கள்லாம் எப்படி இருக்கும்னா, சீரா இருக்கணும். அதுல வந்து என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு பிரச்சனையுமே என்ன பண்ணக்கூடாது, அவங்களுக்கு இருக்கக்கூடாது. சோ அந்த மாரி வந்து மந்த்லி சைக்கிள்ல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தா தான், அவங்களால என்ன பண்ண முடியும், கன்சீவ் ஆகி ஒரு குழந்தைய வந்து பெத்துக்கிற முடியும். சோ நம்ம எல்லாம் இப்ப என்ன பண்றோம்னா, புனித நீராட்டு விழா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், இன்விடேஷன் அடிச்சு எல்லாருக்கும் குடுப்போம். பெரிய பேனர் எல்லாம் இப்ப அடிக்கிற அளவுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அந்த மாரி பேனர் அடிச்சு கொண்டாடுற நம்ம, அந்த பெண்ணு வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்ண டைம்ல அவளுக்கு வர அந்த மென்சஸ் பீரியட பத்தி யாருக்குமே எந்த அவேர்னஸும் கிடையாது. சோ அத பத்தி சொல்றதுக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அத வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஜென்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு முகம் சுளிக்கிற மாரி பார்ப்பாங்க. இந்த ஃபங்ஷனுக்கு அவ்ளோ இதா போறவங்க, அந்த பீரியட்ஸ் ஆயிடுச்சு அவளுக்கு, பீரியட்ஸ் ஏதோ ட்ரெஸ்ல யாருக்காவது பட்டிருக்காதான்னு பார்த்தாலே என்ன பண்ணுவாங்கன்னா, முகம் சுளிப்பாங்க. அத பத்தின ஒரு அவேர்னஸே வந்து யாருக்குமே கிடையாது. சரி, அவளுக்கு இந்த பீரியட்ஸ்ன்றது ஒண்ணு கடவுள் குடுத்ததுனால தான் என்ன ஆகுது, அவளால வந்து ஒரு கருவுற்று ஒரு புதுசா ஒரு உயிர வந்து உருவாக்க முடியுது. கடவுள் வந்து இது பெண்களுக்கு குடுத்த ஒரு கிஃப்ட் அப்படிங்கிறத வடப்பிரசாதம். வந்து எந்த ஜென்ஸுமே என்ன பண்ணிக்கிறதில்ல, நினைக்கிறதில்ல. பீரியட்ஸ் அப்படின்னாலே ஒரு இதாக தான் நினைச்சுக்கிறாங்க. இனிமே வர்ற காலங்களையாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வீட்ல உள்ள ஹஸ்பண்ட்டையும் சரி, நம்மளுடைய பசங்களுக்கும் சரி, மென்சுரேஷன்னா என்னது அப்படிங்கிறத நம்ம வந்து கத்துக் குடுக்கணும். சோ மென்சுரேஷன்னா என்னது அப்படின்னா, ஒரு பெண் குழந்தை 12 வயசுல வந்து ஒரு ஏஜ் அட்டெண்ட் பண்றது தான் நம்ம அந்த டைம்ல அவளோட உடல்ல ஏற்படுற சில மாற்றங்கள். அந்த மாற்றங்கள்னால அவளுக்கு வந்து என்னாகும்? பீரியட்ஸ் வரும். அதனால அதனால தான் அது ஏஜ் அட்டெண்ட் பண்றது தான் நம்ம ஃபங்ஷனா செலிப்ரேட் பண்றோம். முன்னாடி காலத்துலலாம் என்ன ஆகும்னா, 12 வயசுல தான் ஏஜ் அட்டெண்ட் பண்ணுவாங்க. 12 டூ 15. ஆனா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்மளோட ஃபுட் ஸ்டைல்னால என்ன ஆகுது அப்டின்னா, குழந்தைங்க ஒரு 8 வயசுல என்னதாயிருதுன்னா, பெ பெ பெரிய பிள்ளை ஆயிர்றாங்க. சோ, அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த பீரியட்ஸ் வந்து என்னாகும், ஒரு 45ல இருந்து 55 வயசுக்கு அப்புறம் எல்லாருக்கும் வந்து அந்த பீரியட் ஸ்டாப் ஆகுற டைம். அது வந்து மோனோபாஸ் டைம்ன்னு சொல்லுவோம். சோ, அந்த டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, லேடீஸ்க்கு வந்து அந்த டைம் நெறைய இஷ்யூஸ் வரும். இந்த பீரியட்ஸ் வந்து எத்தன நாள் இருக்கும் அப்டின்னா, சில பேருக்கு வந்து 3 டூ 7 டேஸ் வரை இருக்கும். இந்த சைக்கிள் வந்து என்ன ஆகும்னா, ஒரு 28ல இருந்து ஒரு 31 நாள் வந்து சைக்கிள்ல வரும். ஸோ எப்படி உங்களோட பீரியட் சைக்கிள நீங்க வந்து கால்குலேட் பண்றது அப்படின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் பீரியடான அந்த டேட்டும், நெக்ஸ்ட் மந்த் நமக்கு பீரியட் வர்றதுக்கு முந்தின நாள். அதுக்கு எடப்பட்ட நாள் தான் என்னது நம்மளோட மென்சுரேஷன் சைக்கிள் பீரியட் நம்ம வந்து ஒரு கால்குலேட் பண்ணி எடுத்துக்கறலாம்.
சோ இந்த மென்ஸ்ட்ரேஷனை பத்தி சில இது அதாவது வந்து ஒரு குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏஜ் அட்டன் பண்ணி அந்த டைம் வந்து பீரியட் ஆகுறத என்ன பண்ணுவோம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மெனார்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குழந்தை வந்து ஒரு 12 வயசுல இப்ப ஏஜ் அட்டன் பண்ணுதுன்னா அதுக்கு வந்து என்னது ஆகும்னா ஃபியூ டீஸ்பூன்ஸ் ஆஃப் என்னது பிளட் வந்து என்ன ஆகும் அந்த பெண்ணோட உடம்புல இருந்து போகும். சோ ஆவரேஜா வந்து ஒரு பெண் குழந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஆவரேஜா அவளோட லைஃப் டைம் ஃபுல்லா அவ வந்து என்ன பண்றான்னா ஒரு 400 பீரியட் என்ன பண்றா கிராஸ் பண்றா. மொத்தத்துல டேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 2280 நாள் வந்து அவ என்ன பண்றா அந்த பீரியட்ஸ்னால வந்து என்ன பண்றா அவதிப்படுறா. இப்போ ஒரு பெண் குழந்தை பிறக்க சொல்லியே என்ன ஆகும் அப்படின்னா வந்து அதோட கருமுட்டையோட அளவு எப்படி இருக்குன்னா 1 மில்லியன்ல இருந்து 2 மில்லியன் வரைக்கும் இம்மெச்சூர்ட் எக்ஸ் வந்து இருக்கும். சோ அது வந்து நம்ம வளர வளர நம்மளோட ஃபுட் கல்ச்சர்னால அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இம்மெச்சூர்ட் எக் வந்து அப்படியே கம்மியாகிக்கிட்டே வந்துரும். அதுல வந்து ஒரு 400 எக் தான் என்ன ஆகும்னா மெச்சூர் ஆகி குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இதாகும். அப்புறம் நம்ம வந்து அந்த மென்சுரல் டைம்ல நம்ம மொத்தம் 15,000 பேட்ஸ் வந்து இப்ப என்ன பண்றோம் பெண்கள் வந்து யூஸ் பண்றோம். சோ நம்ம வந்து அந்த பேட் யூஸ் பண்ற டைம் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு 4ல இருந்து 8 மணி நேரத்துக்குள்ள என்ன பண்ணணும்னா நம்ம அந்த பேட வந்து மாத்திட்டே இருக்கணும். சோ ஆவரேஜா ஒரு மோனோபாஸ் டைம் வந்து ஒருத்தவங்களுக்கு எப்ப வரும் அதாவது பீரியட் ஸ்டாப் ஆகும் அப்படின்னா 48 வயசுல இருந்து 55 வயசுக்குள்ள என்ன ஆகும் அவங்களுக்கு வந்து இது வந்து ஸ்டாப் ஆகும். மென்சுரல் டிஸார்டர் அப்படின்னா என்னன்னா அந்த மென்சுரல் பீரியட்ஸ் வந்து நமக்கு ஒழுங்கா வரல அப்படின்னா வந்து நம்ம உடம்புல வந்து நிறைய வந்து பிரச்சனைகள் வந்து வரும். சோ அந்த மென்சுரல் டிஸார்டர் வந்து என்ன ஆகும்னா நம்மள வந்து ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைல வந்து நம்மள வந்து வாழ விடாது. சோ அந்த மென்சுரல் டிஸார்டர்னால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருப்போம். எதுலயுமே வந்து நமக்கு ஒரு இதாகாது. அடுத்தது வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிசிஓடி, பிசிஓஎஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வரும். சோ இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல. ஃபர்ஸ்ட் ஹார்மோன் அப்படின்னா என்னது யாருக்காவது தெரியுமா? உடம்புல ஓடுற ரத்தத்துல உள்ள இது கணக்கா சொன்னாங்க. இந்த ஹார்மோன்னா என்னது அப்படின்னா நம்மளுடைய உடம்பு வந்து நம்மளுடைய பிளட் வந்து என்னதுன்னா ஒரு வாட்ஸ்அப். ஹார்மோன் வந்து என்னது ஒரு மெசேஜ். சரியா? நம்ம மெசேஜை யாருக்கு அனுப்புவோம் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புவோம். ஃப்ரெண்ட்ஸ் யாரு நம்ம உடம்புல உள்ள ஆர்கன்ஸ். சோ பிளட் வழியா அந்த ஹார்மோன் என்ன பண்ணும்னா நம்மளோட எல்லா உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் போய் ஒவ்வொரு மெசேஜை வந்து கன்வே பண்ணும். இப்ப நார்மலா வந்து நமக்கு பீரியட்ஸ் வந்து எப்படி வருது அப்படின்னா நம்ம பிரெயின்ல இருந்து ஒரு ஹார்மோன்ஸ் வந்து அது என்ன பண்ணும்னா ஓவரிஸ்க்கு போகும். ஓவரிஸ்க்கு போய் அங்க உள்ள இம்மெச்சூர்ட் எக்ல ஒரு எக் என்ன பண்ணும் அது வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டு அந்த எக் வந்து வெளியில வரும். சோ அது வெளியில வர சொல்ல அது வந்து ஒரு பெட் மாதிரி ஒரு இடத்துல இருக்கும். அந்த இடத்துல அது ஒரு விந்தணுவை மீட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த கருமுட்டை ஒரு விந்தணுவை மீட் பண்ணுச்சுன்னா அது ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகும் அந்த இடத்துல ஒரு பேபி ஃபார்ம் ஆகி இருக்கும். இன்கேஸ் வந்து அந்த கருமுட்டை வந்து எந்த ஒரு விந்தணுவை மீட் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணும்னா அந்த அந்த இது வந்து உடைஞ்சு என்ன ஆகும் அந்த யூட்ரஸ் வந்து பிளட்டோட சேர்ந்து அந்த கருமுட்டைய வெளியே தள்ளும். சோ அந்த வெளியே தள்ளுற டைம் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த கர்ப்பப்பை என்ன ஆகும்னா சுருங்கி விரியும். சோ அதனால என்ன ஆகும்னா நிறைய பேருக்கு அதனாலதான் வந்து ஸ்டொமக் பெயின் அந்த மாதிரி வருது. இப்போ நிறைய பேருக்கு வந்து சில பேருக்கு வந்து பீரியட்ஸ் வந்து சரியா வராது. சோ சரியா வராம இந்த பிசிஓடி, பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் சிம்டம்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா அந்த கழுத்து பக்கம்லாம் ரொம்ப கருப்பா, முகத்துல வந்து அங்கங்க ரொம்ப பருவா இருக்கும். அப்புறம் வந்து சுத்தி வர வந்து இந்த ஜென்ஸுக்கு இருந்த மாதிரி மீசை, தாடி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். சோ அந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்னது ஒண்ணு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, அவங்களுக்கு பிசிஓடி, பிசிஓஎஸ் ப்ராப்ளம்ஸ் இந்த இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ இப்ப நம்ம இவ்வளவு நேரமும் இர்ரெகுலர் பீரியட்ஸ், பிசிஓடி, பிசிஓஎஸ், மெனோபாஸ் அப்படின்னா என்னதுன்னு பார்த்துட்டோம். சோ இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இந்த மாதிரி பிசிஓடி பிரச்சனை, மெனோபாஸ் இதுல எல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி இருந்தே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு உடம்பு கை கால் எல்லாம் என்ன ஆகும் பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிரும். நமக்கு வந்து என்ன ஆகும்னா பயங்கரமா கோபம் வரும். யார பார்த்தாலும் எரிச்சலா இருக்கணும். சோ
அந்த மாதிரி டென்ஷன் ஆகும். அதாவது நம்ம எதுக்கு கோவப்படுறோம் நமக்கே தெரியாது. சோ அந்த பீரியட்ஸ் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும்னா நம்ம வந்து நார்மலா இருப்போம். சோ இந்த மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் இந்த இது எதனால வருதுன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தான் வருது. சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து நமக்கு சரி பண்றதுக்கு தான் நம்மளுடைய ஹெர்பா லைஃப் நியூட்ரிஷன்ல விமெனுக்காகவே கண்டுபிடிச்ச ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் தான் என்னது அப்படின்னா விமென்ஸ் சாய்ஸ். இந்த விமென்ஸ் சாய்ஸ்ல ஃபுல்லா என்னது இருக்குது அப்படின்னா சாய் ஐசோஃப்ளேவனும் சாஸ்பெரி அது ரெண்டையும் வச்சுதான் என்ன பண்ணிருக்காங்க இந்த விமென்ஸ் சாய்ஸ் சாலட வந்து மேக் பண்ணிருக்காங்க. சோ இதுல வந்து சாய் ஐசோஃப்ளேவன் என்னது சோயா பீன்ஸ் சோயால இருந்து எடுக்கப்பட்ட ஒரு வகையான கெமிக்கல். இது என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து அந்த பீரியட்ஸ் டைம் வர அந்த எரிச்சல் அந்த மூடு ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் வந்து நமக்கு இது பண்ணும். நம்மளோட மந்த்லி இந்த ஹார்மோனல் வந்து பிளக்சுவேஷன் ஆகுதுல கூடும் குறையும் அந்த மாதிரி உள்ள பிளக்சுவேஷன் என்ன பண்ணும்னா நமக்கு வந்து எப்பவுமே கண்ட்ரோலா வச்சுக்கிறோம். சோ அப்படி கண்ட்ரோலா ஹார்மோன் லெவல் நமக்கு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடி வர அந்த ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி எதுவுமே வராது. இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளும் நமக்கு ஹெல்த்தியா இருக்கும். சில நேரம் என்ன பண்ணுவோம்னா அந்த பீரியட்ஸ் டைம் வந்து 3 நாளும் எனக்கு ரொம்ப பேக் பெயினா இருக்குது வயிறு வலியா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம படுப்போம். சோ இதோட சாய் ஐசோஃப்ளேவனோடது என்னன்னா இதை நம்ம எடுக்கச்சுல வந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு டயர்ட்னஸோ எதுவோ வந்து இதாகாது. நம்மளுடைய கர்ப்பப்பையை சுத்தி சில பேருக்குலாம் நீர்க்கட்டி மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. சோ அந்த நீர்க்கட்டிகள் எதுவும் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு இந்த சாய் ஐசோஃப்ளேவன் வந்து நம்மள வந்து சேவ் பண்ணிக்கிறோம். அடுத்தது பார்த்தா சாஸ்பெரினா என்னது அப்படின்னா காட்டு நொச்சி. இந்த காட்டு நொச்சியோட குணம் அப்படின்னா நமக்கு வந்து பிஎம்எஸ் சிம்டம்ஸ் அதாவது பீரியட்ஸ்க்கு முன்னாடி உள்ள அந்த சிம்டம்ஸ் தலைவலி உடல் வலி கை கால் வலி எரிச்சல் அந்த இதையெல்லாம் வந்து நமக்கு வராதபடிக்கு பாத்துக்கிறோம். இதுவும் என்ன பண்ணணும்னா நம்ம ஹார்மோனை கரெக்டா பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி மோனோபஸ் அந்த பீரியட் ஸ்டாப் ஆகுற நேரம் வந்து லேடிஸ்க்கு வந்து என்னாங்கன்னா ப்ளீடிங் வந்து ரொம்ப ஓவரா இருக்கும் ரொம்ப டயர்டா இருக்கும். அவங்களால எதுவுமே செய்ய முடியாதபடிக்கு இருக்கும். சோ அந்த இதெல்லாம் வந்து கியூர் பண்றதுக்கு இந்த சாஸ்பெரி வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும். சோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விமனுக்காகவே வந்து மேட் பண்ண ப்ராடக்ட். இது வந்து ஒரு ஸ்பெஷலான சாய் ஐசோஃப்ளேவனும் சாஸ்பெரியில இருந்து நமக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன பண்ணும்னா இது ரெண்டையும் நம்ம சேர்த்து இந்த விமன்ஸ் சாய்ஸ் சாலட் மூலமா நம்ம எடுத்துக்கிறது மூலமா நம்மளுடைய ஹார்மோனல் இம்பேலன்ஸை வந்து அது வந்து சரி பண்ணிட்டு நம்மளோட மென்சுரல் அந்த டேஸ் கூட என்ன ஆகும்னா நார்மல் டேஸ் மாதிரி நம்மள ட்ரீட் பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. சோ இதுல வந்து என்னது இருக்குது அப்படின்னா இதுல வந்து மொத்தம் 30 சாலட்ஸ் வந்து இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஒரு சாலட் அப்படிங்கிற விதமா நம்ம வந்து எடுத்துக்கிறணும். சோ இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா நம்ம வந்து ஒரு நல்ல சத்தான உணவோட சேர்த்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து என்ன ஆகும்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம ஹெர்பா லைஃப்லயே வந்து ஷேக் இருக்குது. சோ அந்த ஷேக் ஒன் டைம் ஷேக் எடுத்தாலே அதுல வந்து ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனும் கிடைக்குது. சோ அதோட சேர்த்து நம்ம இந்த விமென்ஸ் சாய்ஸ் எடுக்க சொல்ல என்ன ஆகும்னா நம்மளோட அந்த மென்சுரல் அந்த பீரியட்ஸ் டைம் ஒரு 6 நாள் நம்ம கஷ்டப்படுவோம்ல அந்த கஷ்டமே இது இல்லாம நம்ம நார்மல் டேஸ்ல எப்படி இருப்போமோ அதே மாதிரியே வந்து நம்மளால இருக்க முடியும். சோ விமென்ஸ் எல்லாரும் மத்தவங்கள நம்ம கேர் பண்றது மாதிரியே நம்மளே என்ன பண்ணிக்கலாம் இந்த சாலட் எடுத்து இந்த ஷேக்கும் எடுத்து நம்மளே கேர் பண்ணிக்கிறணும். சோ நம்மளும் மத்த விமனுக்கு என்ன பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ.